சாமி எல்லாம் இருப்பார். சரி ஓகே போகலாம் கிட்ட. சாமி சாமி ஐயோ கடவுளே, நான் இதை பார்க்கவே இல்லை. ஓம் நம சிவாயா. என்ன இது சாமி? இல்லை சாமி கும்பிட்டு தான் சாமி வந்திருக்கேன் நான். சாமி பூஜை பண்ணது தான் சாமி வந்திருக்கேன் நானும். சாமி போயிடுறேன். நண்பர்களே இங்கே பாருங்க, என்ன இது? அட கடவுளே, இல்லை அகோரி சாமி பாபா சாமி அந்த மாதிரி என்ன இருப்பாங்களோ? என்ன ஒரு இதுவும் தெரியல பாருங்கள். சிவனுக்குள்ளே விநாயகர் நான் இங்கே தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க எனக்கு என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலில் ஒருத்தர் கூட இல்லை. பொதுவாகவே இந்த கோயில் ஹிட்டன் கோவில். ஹிட்டன் கோயில் யாருக்கும் தெரியாது அவ்வளோவா. ஐயோ ஸ்ரீ ஐயோப்பா கடவுளே, ஒரு செகண்ட் எனக்கு உயிரே போய். ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பீயிங் ஜெகன் சேனலில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. மழை வர மாதிரி இருக்குது பயங்கரமாக. ஆக்சுவலாக இந்த வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மலைக்குள்ளே இல்லை ஒரு குகைக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு சிவன் கோயில் இருக்குது. பிரதோஷம் இந்த டைமில் வந்து வரலாம். அது ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே வரலான்னு பார்த்தா வரத்துக்குள்ளே 2-3 இடத்துல மழை பெஞ்சிச்சு. அப்படி நின்று வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இருட்டாயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 or 2 hours இருட்டாயிடும். ஃபுல்லான ஒரு சின்ன விலாகாக இருக்க போது. நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹிட்டன் பிளேஸில் இருக்க நிறைய டெம்பிள் எதாவது இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரீசெண்டாக ராமேஸ்வரம்லாம் போயிருப்பேன். ராமேஸ்வரத்துக்கு 2 வீடியோ போயிருப்பேன். ஒரு சிவன் கோயில் இதே மாதிரி தான் காட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு சிவன் கோயில், அதையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த கோயிலையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம பாருங்கள் கைஸ், ராமேஸ்வரம் வீடியோ யாருன்னா பார்க்கலினா அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க போகலாம். கைஸ் அந்த மலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கா. ஸோ அப்படியே வந்தேன். நான் வீடியோ எடுக்கணும் மைண்ட் செட்லேயே வரல நண்பர்களே. அப்படியே வந்தேன். சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டக்குன்னு வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் அப்படியே எடுத்துட்டேன் மொபைல்லையே. அதெல்லாம் மழை வர மாதிரி இருக்கா பார்த்துக்கணும். கீழே பாம்புக்கும் நல்லா இருக்கும். என்ன நீ பிரதோஷன்றாங்க, ஆனால் கோவிலில் ஒருத்தர் கூட இல்லை. பொதுவாகவே இந்த கோயில் ஹிட்டன் கோவில். ஹிட்டன் கோயில் யாருக்கும் தெரியாது அவ்வளோவா. சரி ஏதோ சங்கு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல. ஏதோ சங்கு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவாக இதாகவே போயின்னுக்குது. ரொம்ப ஒரு பல வருஷங்களாக அப்படி இருக்குது. ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. இப்போ திருப்பி அந்த மாதிரி ஒரு தாட் வருது. அப்போல்லாம் பேசாமல் கோயில்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறது நிம்மதியாக. இன்னைக்கு பிரதோஷம் மாதிரியே தெரில. பிரதோஷம்னா கண்டிப்பாக 1-2 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். விடுங்க, இங்கே இருக்க சிவனுக்கு பிரதோஷத்துக்கு யாருமே வந்து பார்க்கல. நம்ம தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. டோட்டல் வியூ பாருங்க, அங்கே பயங்கரமாக இருக்குது. கைஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் நினைப்பீங்க குண்டாக இருக்கேன் எப்படி ஏற முடியும். நான் இது கிடையாது. இதை விட நான் மிகப்பெரிய மலையெல்லாம் நான் வந்து ஏறியிருக்கேன். ஒரு 14-15 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கு இந்த மாதிரி நிறைய பிளேஸ் நான் போயிருக்கேன். நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளால் முடியும், பாசிட்டிவாக நம்மளால் ஏற முடியும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஏறலாம். ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக
கொஞ்சம் நேரம் ஏறிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி நம்ம போனோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஏற முடியும். இதை விட பெரிய மலைலாம் ஏறலாம். நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கேதார்நாத் அங்கெல்லாம் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா பயங்கரமான கூட்டம் நெரிசல். இந்த வாட்டி 100 பேருக்கு மேலே இறந்து போயிட்டு இருக்காங்க. லேண்ட்ஸ்லைடு, நிறைய பேர் ஹை ஆட்டிடியூடு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தாட்டு. ஸோ பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி சிவன் டெம்பிளை டக்குன்னு யாரும் என்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது சவுண்டு எதை கேட்டு வந்துச்சு. ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி யாராவது சிவன் கோயில் டெம்பிளுக்கு வந்து நம்ம போய் பார்த்துட்டா நிம்மதி. டைம் இருக்கிறப்ப பார்க்கலாம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் பக்கெட் லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். நான் வந்து கொண்டாரங்கி மலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். நான் மட்டுமே ஏறுவேன். 4 மணி போல் ஏறுவேன். 4-3:30 மணி போலையோ ஐயோயோ சரியான காற்று. ஆனால் ஒரு தம்பி வந்து டெய்லியும் ஏற்றுறாரு. ஒருத்தர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காராம். ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நாள் ஏறத்துக்கே நம்மளுக்கு வந்து பெரிய சாதனை போல் பேசினேன். ஆனால் அவர் டெய்லியும் ஏறுறாரு. ஆனால் ஏறுறப்ப யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ஏறணும் அந்த கோயிலில். அந்த வீடியோவும் சேனலில் இருக்கும் பாருங்கள். பியூட்டிஃபுல்லான பிளெஸ்ஸிங். அது என்னான்னு தெரில. இந்த மாதிரி நைட் டைம்லேயும் கோயிலுக்கு வர்றதுக்கு வீதியாக தான் இது. ஆள் நடமாட்டமே இல்லைல்ல. தெரியல இன்றைக்கி ஏதாவது மேஜிக் நடக்குதுமா அப்படின்னு தெரில எனக்கு. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன்னு. லாரி போகுது பாரு கீழே போதா. மேலே சவுண்டு கேட்குது ஏதோ. சைலண்ட் கேட்குதா சவுண்டு? இங்கே தான் போட்டுருக்குது. ஏன் மூடிட்டாங்களா இல்லை கோவில் உள்ளே போயிடுச்சா? இந்த பக்கம் தான் ஆரோ மார்க் போட்டுருக்குது. என்னடா இது பாருங்க. இந்த பக்கம் தான் ஆரோ போட்டிருக்கு. அப்போ இந்த பக்கம் தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். மேபி உள்ளேயா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. கண்டிப்பாக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இப்போது அங்கே பாருங்கள் அங்கேருந்து எங்கன்னா கீழே இருந்து வந்திருக்கேன் மேலே. இப்போது ரொம்ப சவுண்டு கேட்டுனே இருக்குது மேலே. சாமி யாருனா இருப்பாங்களா மேலே? ஏதாவது சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஒன்றுமே இருட்டில் தெரியலையே. தத்தா பள்ளி வேறு கத்துது, காற்று வேறு அடிக்குது. ஓ நம சிவாயா. விலைக்கேற்றி விட்டு போயிருக்காங்க. பூஜை பண்ணிருக்காங்க. போலாமா கிட்ட? சரி சாமியா இங்கே பூஜை பண்ணுற ஒருத்தர். சாமியாக தான் இருப்பார். சரி ஓகே போகலாம் கிட்ட. சாமி சாமி இல்லை சாமி கும்பிட்டு தான் சாமி வந்திருக்கேன் நான். சாமி பூஜை பண்ணது தான் சாமி வந்திருக்கேன் நானும். சாமி யாருன்னு தெரியலையே. நான் மேலே வந்துட்டு இந்த மேலே வரப்போ ஃபஸ்ட்டு எனக்கு சவுண்ட்லாம் கேட்சின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. அப்பா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு எனக்கு. ஏதாவது சவுண்ட் டமால் டிமின்னு இருக்கும். ஸோ
ஸோ மேலே வந்துருந்தேன் நான் ஓம் நமச்சிவாயம் கேட்டுச்சு. ஆனால் பூஜை தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு வேறு நான் பிரதோஷம்னு சொன்னோம்ல, ஸோ அதனால் ஆனால் பூஜை தான் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயம் சொல்லணும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். நான் மேலே பார்க்குறேன், ஒரு சாமி மாதிரி இருந்தாங்க, காவி வேஷ்டிலாம் கட்டிட்டு. யார் என்னன்னு தெரியல. நான் கிட்டே போனேன். ஸோ ஓகே, நம்மளும் கிட்டே போனேன், நம்மளும் பூஜையில் போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் போன்னு சொன்னாங்க. டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன யாருன்னு தெரில, இல்லை அவங்க பூஜையில் நான் போய் டிஸ்டர்ப் பண்ணுறேனான்னு தெரில ஒரு வேளை. ஸோ அதனால் நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். ஒரு 5 to 10 minutes ஆச்சு நான் நீங்கள் உட்காந்துட்டு. ஸோ இப்போ தான் கேமரா எடுத்து அவங்கக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன ஏதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பதட்டமாகிடுச்சு எனக்கு டக்குன்னு. என்னடா இது, நம்ம சாமி கும்பிட்ற நேரம் தான் அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. மேபி அவங்க வேறு ஏதாவது அவங்க பூஜை ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் சாமிக்கு. அந்த டைமில் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி எதாவது ஆகிக்கலாம். ஒரு சித்தர் சாமி அந்த மாதிரி ஏதாவது நான் ஒரு சித்தர் அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போங்களோ அப்படின்ற மாதிரி கூட எனக்கு பயமாக இருக்குது எனக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, சைலண்ட் ஆகிடுச்சு. நம்ம போய் பார்ப்போம். நம்ம போயிட்டு நண்பர்களே காணும். ஒரு சாமி சுவாமி அண்ணா, நானும் பூஜை பண்ண தான் வந்திருக்கேன். உங்களை போல நானும் ஒரு சிவன் பக்தன் தான். சரி ஓகே, எதுவாக இருந்தாலுங்க அவர் சாமி கும்பிட்டு போயிட்டார். ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக இருந்தோம், அவர் பாட்டுன்னு போயிட்டார். ஸோ இப்போ நம்மளும் கும்பிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடம், பீஸ்ஃபுல்லான இடம் ஏன்னா நீ பார்த்துருக்கீங்களா? அப்பா, என் சைஸுக்கு கொஞ்சம் உள்ளே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இல்லைப்பா, அதனால் போயிட்டேன். ஒரே ஒருத்தர் தான் சாயங்க வர முடியும். அப்பா, ஓம் நமச்சிவாய. அப்பா கைஸ், நான் பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. ஐயோ ஷீ, ஐயோப்பா கடவுளே, ஒரு செகண்ட் எனக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்பா அப்படிலாம் பயன்படுத்துகிற? பக்கத்தில் என்ன இருக்க போகுது? உன்னோட வாகனங்கள். ஸ்ப்ரே பண்ணிங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு சைலண்ட்டாக இருந்தீங்க, வந்து போயிடலாம். விளக்கு எப்பவுமே எஞ்சிட்டே இருக்கும் போல். பாருங்கள், ஒரு அழகான குகை. ஐயோ, இவர் வேறு இந்த பக்கம் போய் நிற்கிற குகைக்குள்ளே இருக்குது சாமி. இந்த சாமிக்கு என்ன ஒரு இதுன்னு தெரியல பாருங்கள். சிவனுக்குள்ளே விநாயகர். நான் இங்கே தான் பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் போடுங்க எனக்கு, என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, நான் இதை பார்க்கவே இல்லை. ஓம் நம சிவாயா. என்னது இது? கலர் மாறுமே, அது பேர் நிறைய அந்த பச்சோந்தின்னு சொல்லுவாங்க, அதுதானா? இல்லை மரபல்லியா? ஷீ, இன்னும் இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்க போதோ தெரியல. கடவுளே, நான் இங்கேருந்து கிளப்பேன். ஆனால் இதுக்குள்ளே தான் தைரியமாக லைட்டு கூட இல்லாமல் இந்த கருப்பூரில் உட்காந்துருந்தார் அவர். கடவுளே, அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். என்னன்னு தெரில, இதுவும் நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள்.
யார் அவர், எங்கே இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தார், ஒன்றுமே தெரில. ஒரு வழியாக ஒரு பீஸ்ஃபுல்லான தரிசனம் கிடச்சிது. ஆனால் அவர் தான் யாருன்னு தெரியல. அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம்லாம் வாங்காமல் போயிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லை, எங்கே அவர் பேசவே உள்ளியே நம்மளை. அவர் என்னது இது? மண்டை ஒரு மாதிரியா இருக்குது. நண்பர்களே, இங்கே பாருங்க, என்னது இது? அட கடவுளே, அகோரி சாமி, பாபா சாமி அந்த மாதிரி என்ன இருப்பாங்களோ? என்னது இது பாருங்க. பார்த்தீங்களா? ஐயோ, இல்லை, நான் பொதுவாகவே அங்கே காசி ராமேஸ்வரம்லாம் போயிருக்கேன். போனப்பெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். பட்டு தனியாக இருக்கேன் கொஞ்சம், அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவர் வேறு கூட எதுவும் கூட பண்ணல. அவர் எங்கே போனாருன்னு தெரியலையே. சாமி, கேட்குதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம், கேட்குதா உங்களுக்கு? திருப்பி அந்த குகைக்குள்ள தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க. சாமி, கைசாங்க பாருங்க. கைசாங்க பாருங்க, பூஜைலாம் பண்றாரு அவரு. போயிடுறேன். ஐயோ கடவுளே, விபூதியை தூக்கி அடிக்கிறார் அங்கேருந்து. எங்கே காணோம் பாருங்களேன். அந்த சாமியை பார்த்துட்டோம், இவரையும் பார்த்துட்டோம். ஆனால் அவர் ஏதோ ஒரு பூஜையில் இருக்கார். விபூதியை தூக்கி அடிக்கிறார் அங்கேருந்து, மேலேருந்து. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபுல்லாக விபூதியை கிடக்கும்லாம். அவர் ஏதோ சாமி தான், இங்கே தான் பூஜை தான் பண்ணுறவர் போல். இன்றைக்கி பௌர்ணமியில், அதனால் பீஸ்ஃபுல்லாக பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பார். நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேனான்னு தெரியல. ஒன்றுமே பண்ணலையே, சாமின்னு தான் கூப்பிட்டேன். அதுக்கே அவர் டென்ஷன் ஆகிட்டார். அவர் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சரி, வேணாம், அவர் அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா டக்குன்னு அங்கேயும் வராது, இங்கேயும் வராது. டென்ஷன் ஆகி கல் நிறைய இருக்குது. கல் எடுத்து மாண்டியில் போட்டாருன்னா என்ன பண்ணுறது? அப்படிலாம் நடக்க விட மாட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் கிளம்பிடலாம். கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, இங்கே பாருங்கள், அந்த சாமி யார் என்னன்னே தெரில, மேலேருந்து அடிக்கிறாரு. விபூதி எடுத்து டம்மால் டிமில் அடிக்கிறாரு. சரி, பரவாயில்ல, அதுவே நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காகவே நம்ம எடுத்துப்போம். பட் பரவாயில்ல, அது நம்ம கோவில்னு வந்தோம். அவங்க ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க, பூஜை பண்ணுறாங்க. இங்கேன்னு இல்லை, நாங்கள் இதுக்கெலாம் போனோம்ல, காசிக்கெலாம் போனப்போ அப்படி தான். கிட்ட போனாலே ஒரு போன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கெல்லாம் கேமராவே எடுக்க முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் காசிக்கு நான் கண்டிப்பாக போவேன். அதான் ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த வைப் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உள்ளே திருவிழாவும் இருந்தது. ஒரு பெரிய மரத்தை பக்கத்துலேயே போச்சு. அந்த வேல் மேலே இருந்தது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதை நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பிளேஸ், நிறைய இடங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. see you guys, டாட்டா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அன்பே சிவம். எல்லாமே நல்லதே நடக்கும். ஸோ இங்கேருந்து கிளம்புறேன் நண்பர்களே.